1 கோடி வாக்காளர் நீக்கலிங்க, தவறான செய்திகளை சொல்லிடாதீங்க. இது நீங்கள் பத்திரிக்கையாக கூட நம்ம தவறான செய்தி வெளியிடக்கூடாது. இது யாருடைய ஆட்சி நடக்குது? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்குது. இந்த அரசாங்கம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? ஆட்சியாளர் கட்டுப்பாடு. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க? சொல்லுங்கள், பேசவே மாட்டேங்க. ஆட்சியாளர் கட்டுப்பாடு. அவருடைய தலைமையின் கீழ் தான் இந்த பணியெல்லாம் நடக்குது. புரியுதுங்களா? இதில் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் எதிர்காலி கேட்டுட்ருக்காங்க. எதிர்கட்சி தான் கேள்வி கேட்கணும். ஆளுங்கட்சி இருக்கின்ற பொழுது இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு எஸ்ஐஆர் பணி முழுமையும் நிறைவேற்றப்பட்டு விட்டால் போலி வாக்காளர் நீக்கப்பட்டுள்ளார். போலி வாக்காளர்னா எல்லாமே இரட்டை வாக்காளர், போலி வாக்காளர். அதில் யாரெல்லாம் உண்மையான வாக்காளரை தவிர்த்து மீதியெல்லாம் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற அத்தனை பேருமே போலி வாக்காளர் தான் கருதப்படுவாங்க. 21 ஆண்டு காலமாக இந்த எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்ளலை. அதனால் இறந்தவர்கள்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து திமுக காரனால ஓட்டு போட ஆரம்பிச்சிடறாங்க. அதுதான் கதறாரு. ஆக இது நாள் வரை இறந்தவர்களை வைத்து நாம் வெற்றி பெற்று வந்தோம், போலி வாக்காளர்களை வைத்து வெற்றி பெற்று வந்தோம். இப்போ அதற்கு ஒரு இடையூறு வந்துட்டது. நீ எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ள விட்டு விட்டால் அது வாக்காளர் பட்டியலில் உண்மையான வாக்காளர் தான் இடம் பெறுவாங்க. ஆக இறந்தவர்கள் இடம்பெற மாட்டாங்க, இரட்டை வாக்காளர் இடம்பெற மாட்டாங்க, வீடு மாறி குடியேறியவர்கள் இடம்பெற மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைய தினம் கணக்கெடுத்து இன்றைக்கு ஒரு பட்டியலை அறிவிச்சிருக்கிறாங்க. எப்போ கூட அதில் உண்மையான பூத் செஞ்சு சம்பந்தப்பட்ட பூத்தருடைய தேர்தல் அறிவிட்டு கொடுத்தா சேர்த்திக்குவாங்க. இப்போ ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதில் வாய்ப்பு மறுக்கலை. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் இதை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பேசிட்டு இருக்கார ஒழிய இதில் என்ன குறைபாடு இருக்குது? இது எல்லா கட்சிக்குமே பொதுவானது. உண்மைக்கு மாறாக இருக்கின்ற வாக்காளர் பட்டியலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். உண்மையான வாக்காளர் தான் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதன் அடிப்படையில் இதை வரவேற்கிறோம்.